ஹலோ கைஸ், வெல்கம் டு கைரடி உலகம். எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்ச உடனே கிராட்டிடியூட் பண்ணிடுங்க. உயிரோடு நம்ம எந்திரிச்சு உட்காந்தோம்ல, அதுக்கு சிம்பிளாக எப்படி நினச்சிக்கோங்க மக்களே. ஆண்டவனை ஐஸ் போடுறது வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஐஸ் போடும்போது அவன் நம்மளை ரொம்ப நேசிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அவனை சரணாகதி அடைவோம். நானே இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு தான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ லேட்டாக எந்திரிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு ஒரு செகண்ட் இருந்தேன். அப்புறம் நான் வேகமாக ஓடி போயிட்டேன். எல்லாரும் அடிபட்டு உதப்பட்டு தான் ஆண்டவனை பிடிக்கிறது. ஆண்டவனை பிடிச்சதுக்கப்புறமேல அவனே தான் நம்ம காரியங்களை எல்லாம் நடத்திட்டுருப்பான். ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன், ப்ரில்லு வச்சு விம்பார் வச்சு பல்லு தேய்ங்கன்னு சொன்னால் உங்களால் செய்ய முடியுமா? இது என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுதுன்னு நடக்க தோணும். அதனால் ஒன்றாமது ஸ்பிரிச்சுவலாக நடத்துகிறது, கடவுள் ஒருத்தனை நடத்திட்டுருக்கான்னா அவனோட எல்லா காரியங்களும் அவன் நடத்திக்குவான். ஏன்னா இவன் எப்போதும் ஆண்டவனே சரணாகதின்னு இருக்கிறவனை கடவுள் நடத்திக்குவான். அவன் வந்ததே அடிபட்டு உதப்பட்டாதான் கடவுளை பிடிச்சதாக இருக்கும். அப்படி கடவுள் நடத்துகிறவன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ விம்பார் வச்சு பல்லு தேய்ச்சா நல்லா வெளுக்கும்னு நான் சொன்னேன்னா அது உங்களோட புத்திக்கு அது சரியில்லைன்னு தெரியுமில்ல. அப்போ அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, புத்தி உள்ளவன் அவனவன் காரியத்தை அவனவன் கவனமாக செஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.